எல்லாம் மண்ணடைக்கு வந்தாச்சா? ரெடியா இருக்கிறோம். அந்த வேலை எல்லாம் வரிசையா நிக்கிறான். எல்லாருக்கும் முன்னாடி ஆளுக்கு ஒரு குட்டை வச்சிருக்கு. குட்டை. ஆனால் பத்திரகாளியுடைய பாலகன் கை கட்டி நிற்கிறான். பார்த்தாலே பாண்டிய மல்லல். அடே பாதகா, அதான் இருக்குது குட்டை, அதுலதான் மண் எடுத்து போடணும். அப்படி என்று சொல்லும் போது வார்த்தையை கேட்டு ஏனாதிநாதன் சொல்கிறான், நான் மாகாளி பிள்ளையல்லோ 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 மண்ணோடே சுமப்பதில்லை சுமப்பதில்லை மாகாளி பிள்ளையல்லோ பிள்ளையல்லோ மாகாளி பிள்ளையல்லோ மண் குட்டை சுமப்பதில்லை சுமப்பதில்லை உயிரிழந்து போனாலோ போனாலோ இழந்து போனாலோ குட்டையில் மண் எடுப்பதில்லை எடுப்பதில்லை இழந்து போனாலோ போனாலோ இழந்து போனாலோ போனாலோ உலகிலே மழை எடுப்பதில்லை எடுப்பதில்லை என்று சொல்லி பாலகனோ பாலகனோ தான் இருக்கும் வேளையிலே வேளையிலே கோபமுண்டான அரசமன்னல் அரசமன்னல் ஆலகல்லே குழி தோண்டி தோண்டி அந்த பாலகனை நிறுத்தி வைத்தார் நிறுத்தி வைத்தார் அதை யானை கொண்டு வந்து யானை கொண்டு வந்து பாலகன் தலையை தட்ட சொன்னார் தட்ட சொன்னார் உடனே தலை உருண்டாலோ உருண்டாலோ நான் குட்டையிலே மண் எடுப்பதில்லை மண் எடுப்பதில்லை என்று சொல்ல பாலகனோ பாலகனோ அவன் கோபம் கொண்டான் அரசமன்னல் அந்த அரசமன்னல் அந்த யானையதை தான் ஏவி பாலகன் தலையதை தட்டி விட்டார் தட்டி விட்டார் அது குடுகுடனே உருளுதல்லோ தலை உருளுதல்லோ அந்த தலையதுவோ தான் உருளே தான் உருள அது வாய்வேதோ சொல்லுதல்லோ சொல்லுதல்லோ குடுகுடனே தலை உருண்டாலோ உருண்டாலோ நான் குட்டையிலே மண் எடுப்பதில்லை மண் எடுப்பதில்லை ஐயா என்று சொல்லி பாலகன் தலை பாலகன் தலை அந்த வைகை ஆற்றில் அடைத்திடவே அடைத்திடவே தலையது அடைபட்ட போது ஆற்றின் அடப்பு நின்றிடும் அடைப்பு நின்றிடும் அறிந்தாளே பத்திரகாளி ஆயிழையாள் தாயவளோ அறிந்தாளே பத்திரகாளி ஆயிழையாள் தாயாரோ இந்த விதமாகவே நேரம் வர்றாங்க. பத்திரகாளி பாலகனை பார்த்து சொன்னா அரசு மன்னன், ஐயா அதாவது மண்ணு சுமக்கணும் அந்த குட்டையில தாண்டா மண் எடுக்கணும். நான் பத்திரகாளி பாலகன் பாலகன் சான்றோர் மக்கள் நான் குட்டையில மண் தொட மாட்டேன். இல்ல குட்டையில தான் மண்ணு சுமக்கணும், சட்டியில எல்லாம் மண்ணு எடுக்க கூடாது. குட்டையில மண் எடுக்க மாட்டேன். என் குலம் என்ன நாடார் குலம், என் வம்சத்துல என் குலத்துல உதித்தவன் எவனா இருந்தாங்க குட்டையில மண் எடுக்க முடியும். குட்டையை தொட மாட்டேன். ஆமா என்ன சொல்ல சொல்லுவான், மொட்டையை தொட மாட்டேன், மொட்டையா நான் தொட மாட்டேன், கையை கட்டி நின்னுக்கிட்டான். அந்த நேரத்தில் கோபம் கொண்டு அரசு பண்ண சொல்லி சொல்லி பாதே உன்ன போல அவளுக்கு அவ்வளவு பேரும் மண்ணை சுமந்துட்டு போறாங்க. உனக்கு என்ன குட்டையில மண் எடுக்க மாட்டேங்க? நான் எடுக்க மாட்டேன். இல்ல நான் ரொம்ப கோபக்காரனாகும். எப்படிப்பட்டவனா? ஐயோ சொன்ன கேட்க மாட்டான். என்ன செய்தாலும் சரி குட்டையில மட்டும் மண் எடுக்க மாட்டேன். மந்திரி தூதுவர்களை விட்டு ஒரு ஆளை குழி தோண்டு ஒரு குழிய தோண்டி அவனை நிறுத்தினான். கழுத்த அளவுக்கு மண்ணு போட்டு முடியிருக்கு, முகம் மட்டும் தெரியுது. இப்பவும் கேட்க மறுவாதையா கேட்க
குட்டையில மண் எடுப்பே எடுக்க முடியாது. இந்த உயிரே போனாலும் சரி குட்டையில மண் எடுக்கிறது. குடுகுடனை எந்தலை உருண்டாலும் குட்டையிலே மண் தொடுவதில்லை, இது சான்றோர்கள் என்று சொன்னார்கள். பாந்தா மண்ண ஒரு மத யானையை கொண்டு வந்தான். இல்ல யானைய சைஸ பத்தியா யானை எப்படி இருக்குன்னு பாரு. பால வாங்கி கட்டிட்டு இவன் மட்டும் தலை தெரிச்சிட்டு வேறான். மண் எடுக்க மாட்டேன்னு சொன்னா யானையுடைய காலை வச்சு தலை தெரிச்சு போ. மண் எடுப்பே எடுக்க முடியாது. இந்த பாரு மண் எடுப்பேன், ஆனா குட்டையில மண் எடுக்க மாட்டேன். பத்ரகாளி பாலகன். ஆமா, நான் எப்படி குட்டையில மண் எடுப்பேன்? சான்றோர் குலத்துக்கே அவமானம். நாங்க குட்டையில மண் எடுத்தோம். முடியுது விஷயம் பார்த்தா மறுபடியும் மானியம் கேட்கிற ஏன்னா வாத கலப்பாரு வேலை நடக்கணும். சீக்கிரம் குட்டையை தூக்கிமே மண்ணள்ளி கொண்டு போடு. குட்டையை தொட மாட்டேன், யானையில கண்ணை காட்டினாங்க. வேற வந்து யானை எண்டது காலத்து மொத்த அட்டி அந்த தலையால உருண்டு உருண்டு போமா என்ன சொல்லிச்சு தெரியுமா? குடுகுடுன்னு எந்தலை உருண்டாலும் குட்டையிலே மண் தொடுவதில்லை. குடுகுடுன்னு எந்தலை உருண்டாலும் குட்டையிலே மண் தொடுவதில்லை. குடுகுடுன்னு எந்தலை உருண்டாலும் குட்டையிலே மண் தொடுவதில்லைன்னு சொல்லி வேற போய் வைகாத்த அடப்புல போய் ஒத்த நின்றுட்டு அடப்பு நிற்குது. பாத்தியா ஆளு செய்யாத வேலைய தலை செய்திருக்க. அந்த தலை செய்து முடிச்சிருக்கு. பார்த்தாள் பத்திரகாளி அம்மையானவள். அப்போ இந்த வாழை மனோன்மணியால் இட்ட சாபம் அங்க பழிச்சிட்டு சாபமானது பழிக்கிறது சொல்லிதானே விட்டா. நீ போற இடத்துல இருந்து வீடு திரும்ப வந்து தலை தெரிவிக்க வேண்டாம். ஆனால் அம்மா அந்த வேலையிலே இப்படி தாயாகி பத்திரமாகாளி அம்மை பிள்ளைக்காக காத்திருந்தாள். என்னடா மண் எடுக்க போற பிள்ளைய காணலையே, என்ன ஆச்சு தெரியலையே. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அது போலவேதான் காவேரி யாத்திரை ஒரு தடவை உடப்பு வரும்போது பத்திரகாளி பாலகன் போய் இது போல அந்த அடப்படைக்க போகும்போது குட்டையில மண் தொடுவதில்லை என்று சொன்னதால் அங்கே காவேரி யாத்திரையில் அவருடைய தலையை வெட்டி, அதாவது அது போல அந்த தலை உருண்டு குடுகுடனை எந்தலை உருண்டால குட்டையிலே மண் தொடுவதில்லை என்று சொல்லி ஏறவே அந்த அடப்பு உடைச்சிட்டு பார்த்தாள் பத்திரகாளி. அப்ப மாயவர் பத்திரகாளி கிட்ட என்ன சொல்லி இந்த குழந்தைகளை கொடுத்தாரு? 7 பிள்ளைகளை நான் உன்னிடத்தில் திருப்பி கேட்கும் போது இந்த மாதிரி 7 பிள்ளையை நீ கொடுக்கணும். நீ 7 பிள்ளைய தரலைன்னா உன்னை என்ன செய்வேன்னு சொன்னாரு? வைகுண்டத்தில் உன்னை நான் சிறை வைப்பேன் என்றார். 7 பிள்ளைல பத்திரகாளி அம்மைக்கு இருந்தது 5 பிள்ளை தான் இப்ப இருக்கு. மீதம் இருப்பது 5 பிள்ளைகள். 2 பிள்ளை இல்லையே அழைத்து விட்டார்களே என்று தாயான பத்திரகாளி அம்மை கோபம் கொண்டல்லவா வருகிறாள். கோபம் கொண்டு புறப்பட்டவாள்